நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சுசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வத்திக்கானில் புனித பாப்பரசரை ஜனாதிபதி சந்திப்பு. தாக்குதல் சம்பவம் ஒன்றினால் ராஜினாமா கடிதத்தை கையளித்ததாக கிறிஸ் நோனிஸ் தெரிவிப்பு. போலீசார் தொடர்பில் ஹிருனிகா கருத்து. மழை காரணமாக மாத்தறையில் 900 குடும்பங்கள் பாதிப்பு. 17வது ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம். இனி விரிவான செய்திகள். வத்திக்கானுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பரிசுத்த பாப்பரசரை சந்தித்தார். பரிசுத்த பாப்பரசரின் விஜயத்துக்கான உத்தியோகபூர்வ அழைப்பை இதன்போது ஜனாதிபதி வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ரோம் நேரப்படி இன்று காலை 10:30 மணியளவில் பரிசுத்த சபையை சென்றடைந்த ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் அப்போஸ்தலர்களின் மாளிகை மண்டபத்தில் அதிவணக்கத்துக்குரிய பரிசுத்த பாப்பரசரை சந்தித்துள்ளனர். இடம்பெயர்ந்தோரை மீள்குடியேற்றல், விடுதலை புலிகளின் சிறுவர் போராளிகளை பெற்றோர்களிடம் கையளித்தல், மிதிவெடி அகற்றல் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். தவறான பிரசாரங்களை பலர் மேற்கொண்டுள்ள போதிலும் இலங்கையில் அனைத்து மத மக்களும் சமாதானத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதாக ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தியமை குறித்து நன்றி தெரிவித்த பரிசுத்த பாப்பரசர் இலங்கை வருகை தொடர்பில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையினால் தாம் பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளதாக பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ் நோனிஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை உறுதிப்படுத்தினார். நான் தாக்குதலுக்கு உள்ளானேன். எனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளேன். அதற்கு மேலதிகமாக எதனையும் தெரிவிக்க எனக்கு விருப்பமில்லை. I don't really wish to comment further on that. பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவில் உயர்கல்வியை பெற்று மருத்துவ விஞ்ஞானத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ள கிறிஸ் நோனிஸ் பொதுநலவாய அமைப்புடன் சர்வதேச சமூகத்துடனும் தொடர்புகளை பேணிய சிறந்த ராஜதந்திரியாக விளங்குகின்றார். பிரித்தானியாவின் ஆசியாவுக்கான ஆலோசனை சபையின் பிரதம அதிகாரியாகவும் பொதுநலவாய அமைப்பின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினராகவும் உள்ள அவர் சர்வதேச மட்டங்களில் சிறந்த அனுபவங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். 170 வருட வரலாற்றை கொண்டுள்ள மெக்வுட் நிறுவனத்தின் தலைவராகவும் கிறிஸ் நோனிஸ் செயற்படுகிறார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை பாரிய சவால்களை எதிர்கொண்டிருந்த காலப்பகுதியான 2011ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கான உயர்ஸ்தானிகராக கிறிஸ் நோனிஸ் நியமிக்கப்பட்டார். கிறிஸ் நோனிஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றனர். திறமை வாய்ந்த ராஜதந்திர அதிகாரிகளை பதவிகளில் இருந்து அகற்றுவதற்கான சூழ்ச்சிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜயசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கையின் புகழ்மிக்க ராஜதந்திரிகளை விலக்குவது அல்லது அவர்களது சேவைகளை முடக்குவது தொடர்பாக சூழ்ச்சி நிலவுவதாக
நீங்கள் 2012ஆம் ஆண்டு உங்களது வேலைப்பதிவில் எதிர்வு கூறல் ஒன்றை பதிவு செய்திருந்தீர்கள். එමත් නැත්තම් ඔවුන් අප්‍රිය කිරීමේ කුමන්ත්‍රණයක් තියෙනවා කියලා මට පෙනුනේ ඒ දවස්වල அன்று வெளிநாட்டு கொள்கை ஒன்று இருக்கவில்லை. அன்று நமக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தன. அந்த பின்னடைவு தெரிந்து ஏற்படுத்தப்பட்டது. விசேடமாக 2012ஆம் ஆண்டு நாம் ஜெனீவாவுக்கான புதிய தூதுவரை நியமித்தோம். ஆனால் நாம் தோல்வியடைந்த பின்னர் அவர் பதவி விலக்கப்பட்டார். ஆனால் குறித்த தூதுவர் அன்றைய நிலைப்பாட்டில் அதிக சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியவர். யார் அந்த நீக்கப்பட்ட தூதுவர்? தமாரா குணநாயகமே எமது தூதுவர். அவரை நீக்கினர். ஷெனுகா செனவிரத்ன அவரை விரும்பாமையே அவர் நீக்கப்பட்டமைக்கான அடிப்படை காரணமாகும். சஜின் வாஸ் குணவர்தன ஷெனுகாவுடன் அல்லவா கடமையாற்றுகிறார். நமது GL பீரிஸுக்கு முதுகெலும்பு இல்லை அல்லவா? டாக்டர் கிறிஸ் நோனிஸ் மீது யாராவது தாக்குதல் மேற்கொண்டிருந்தால் அந்த நபருக்கு எதிராக எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? ஒழுக்கமுள்ள நாடு என்ற வகையில் இந்த விடயம் தொடர்பாக குறித்த நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நான் அறிந்த அளவில் கிறிஸ் நோனிஸ் பொய் உரைப்பவர் அல்ல. නොවටිනා දේශපාලකයන් பெறுமதியற்ற அரசியல்வாதிகளினால் பெறுமதியான ராஜதந்திரிகள் மீது உடல் ரீதியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு செல்ல வேண்டியவர் கிறிஸ் நோனிஸ் அல்ல. மாறாக இந்த சம்பவத்துக்கு காரணமானவரே வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த நாட்டில் அடிப்படையில் இருந்து வெளிநாட்டு சேவைகளை அழிவுக்குள்ளாக்குகின்ற திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றதா? எமது நாட்டின் புகழுக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக செயற்படுகின்றவர்களை நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. கிறிஸ் நோனிஸ் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு BBC செய்தி சேவைக்கு வழங்கிய வெளிப்பாட்டுடனான கருத்து, அதாவது இலங்கை சார்பாக முன்வந்து சிறந்த ராஜதந்திர செயற்பாடுகளை கிறிஸ் நோனிஸ் முன்னெடுத்தார். எனவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்ட புத்தி சுயாதீனமற்ற அறிவற்ற அரசியல்வாதிகளை வீட்டுக்கு செல்ல வேண்டும். අදූරුදර්ශී මන්ද බුද්ධික නූගත් දේශපාලකයන් තමයි ගෙදර යා යුතු. රටක් හැටියට ஒழுக்கம் உள்ள ஒரு நாடு என்ற வகையில் எமக்கு எதிராக, அதாவது மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு சர்வதேச சூழ்ச்சி என்பதே எமது பதிலாகும். இங்கிலாந்து எம் மீது மனித உரிமைகள் மீறல் தொடர்பான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ் நோனிஸ் எமது நாட்டிற்கு சாதகமான சேவைகளை முன்னெடுத்தார். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பிரதிபகாரமாக தயான் ஜெயதிலகவை, ராஜீவ் விஜயசிங்கவை, அதேபோல் தமரா குணநாயகம் அம்மையார் போன்றோரை சேவையில் இருந்து விலக்கினார்கள். அடுத்ததாக நோனிஸ் அவர்களை தாக்கி விலக்கினார்கள். அந்த தாக்குதல் அரசாங்கத்தின் உறுப்பினர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது நாட்கள் பல கடந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உரிமை கோரவோ அல்லது மன்னிப்பு கோரவோ அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இது சர்வதேச சூழ்ச்சியாகும். எமக்கு மறைக்க முற்பட்டாலும் அது முழு உடலையும் மறைக்க முற்படுகின்ற செயற்பாட்டை போன்றது. பின்புறமாக முழு உடலும் வெளியில் தெரிகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ள முற்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. டாக்டர் கிறிஸ் நோனிஸுடன் தனியார் வீடொன்றில் வாக்குவாதம் ஏற்பட்டதே தவிர தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ரோமிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த கருத்தினை அவர் வெளியிட்டார். முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. வாக்குவாதம் ஏற்பட்டதை தவிர தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை. அது தொடர்பாக விரைவில் நான் இலங்கை வந்ததும் விளக்கம் அளிப்பேன். மறைப்பதற்கான தேவை எதுவும் எனக்கு இல்லை. நான் புரியும் கடமையின் அடிப்படையில் நான் கொள்கை ரீதியாகவும் சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாகவும் செயற்படுகின்ற ஒருவர். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனை வெளிப்படையாகவே கூறிவிடுவேன். தயங்கப் போவதில்லை. இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ராஜாங்க செயலாளருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டுள்ளதா என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது.
Absolutely not. I saw the same story. இது முற்றிலும் தவறானது. நானும் இவ்வாறானதொரு செய்தியை பார்த்தேன். ராஜாங்க செயலாளர் ஐக்கிய நாடுகளின் பொதுக்கூட்டத்தின் போது இலங்கை ஜனாதிபதியை சந்தித்தார். எனினும் இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் கொள்கைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. குறிப்பாக எந்தவித தளர்ச்சி போக்கும் இல்லை. இலங்கையுடன் சிறந்த உறவை பேண நாங்கள் விருப்புடன் உள்ளோம். எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள அனைத்து இன மற்றும் மதத்தை சார்ந்த மக்களுக்கு சமாதானமும் வளமும் கட்டியெழுப்பப்பட்டால் மட்டுமே அது சாத்தியப்படும். எனவேதான் இலங்கை யுத்தம் இல்லாத அபிவிருத்தியை நோக்கி செல்லும் நாடாக அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியிடம் தெளிவாக கூறினார். தனது தாய் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக இரத்தினபுரியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் தாக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை இன்று முற்பகல் தாக்கல் செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எனது தாயை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். தாய்க்கு பிணை வழங்க போலீசார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விளக்கமறியலில் வைத்துள்ளனர். எனது தாய்க்கு ஒன்றும் தெரியாது. நீதிமன்றத்துக்கோ போலீஸ் நிலையத்துக்கோ அவர் சென்றதில்லை. இவ்வாறு அநீதி ஏற்படக்கூடாது என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன். உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து குறித்த பெண் 50 மில்லியன் அட்டையீட்டை போலீசாரிடம் கோரியுள்ளார். ரத்னபுரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, ரத்னபுரி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் போலீஸ் மா அதிபர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். குறித்த பெண் காணாமற் போயுள்ளதாக ஊடக பேச்சாளர் நேற்றும் கூறியிருந்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் உண்மையாகவே அவரை தேடவில்லை. அவருக்கு எவ்விதமான உரிய அறிவிப்பும் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு விடுக்கப்படவில்லை. அடையாள அட்டை, பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அல்லது திருமண பதிவு சான்றிதழ் அல்லாத இவ்வாறானவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் வீதியில் கொலை செய்யவும் முடியும் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும். அவர்களும் மனிதர்களே. நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஹொரணையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கருத்து தெரிவித்தார். புதுமையான சமூகத்திலேயே இன்று நாம் வாழ்கின்றோம். சிலர் மரங்களில் ஆட்களை கட்டுகின்றனர். பின்னர் அவ்வாறு செய்யவில்லை என கட்டப்பட்டவரை கூறுகிறார். பெண்ணை பொது இடத்தில் தாக்குகின்றனர். தாக்கியவரை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். எந்த ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் அந்த பெண்ணை பகிரங்கமாக தண்டிக்க சட்டத்தை கையில் எடுத்தமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. தாக்கியமைக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாயின் தற்போது நமது நாடு எங்கு செல்கிறது? வீதிகள் அமைக்கப்படுகின்றன, ஆனால் சிறந்த மனிதர்களை உருவாக்க முடியவில்லை. தற்போது பெரும்பாலான சம்பவங்கள் மிகவும் மோசமானவையாகவே காணப்படுகின்றன. இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் தான் சிறந்த இடங்களிலும் உள்ளனர். இவ்வாறான நிலைமைதான் முன்னுதாரணம் என்றால் எமது பிள்ளைகள் நல்ல விடயங்களை செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள். ஹரணை தக்ஷிலா மத்திய மகா வித்தியாலயத்தின் புதிய நிர்வாக கட்டட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க ஆகியோர் இந்த கருத்துக்களை தெரிவித்தனர். நீர்ப்பாசனம் வடிகாலமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று கிளிநொச்சிக்கான விஜயத்தை மேற்கொண்டார். இரணைமடு குளத்தினை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இன்று காலை 9 மணியளவில் இரணைமடு விமான தளத்தினை சென்றடைந்த அமைச்சர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் சென்று பார்வையிட்டார். பூநகரி பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பூநகரி மக்களின் தேவைக்காக அமைக்கப்படவுள்ள குளம் அமையவுள்ள இடத்தையும் திட்டத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நீர்த்தாங்கிகள், நீர் சுத்திகரிக்கும் இடம் ஆகியவற்றை பார்வையிட்ட அமைச்சர் பிற்பகல் கூட்டுறவு சபை மண்டபத்தில் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நாங்கள் இந்த நீர்த்தேக்கத்துக்கு தனியாக நிதி ஒதுக்கியுள்ளோம். இரணைமடு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதிகளவு நீரை சேமிக்கும் நோக்கில் ஒரு சில அடிகள் அணைக்கட்டை உயர்த்தி புனரமைக்க உள்ளோம். சீரற்ற வானிலை காரணமாக மாத்தறை மற்றும் அதனை அண்மித்த ஹித்தடிய ஆகிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சுமார் 950 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே குறிப்பிட்டார். குறித்த பகுதியின் கழிவுநீர் கட்டமைப்பில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாகவே வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான். வீட்டில் இருக்கவே முடியாதுள்ளது. கான்களை செய்து தந்தால் வேறு ஒன்றுமே தேவையில்லை.
இந்த கான் கட்டமைப்புகளை சரி செய்து கான்களில் தண்ணீரை ஓட செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஹித்தடிய குணரத்ன பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதிகளில் நிலவிய நீண்டகால வறட்சியினால் நீரில் உவர்த்தன்மை அதிகரித்து ஆக்சிஜன் அளவு குறைவடைந்துள்ளமையே பெரும்பாலான மீன்கள் உயிரிழப்பதற்கு காரணம் என நாராயணம் தேசிய நீரியல்வள முகாமைத்துவ நிறுவனம் தெரிவிக்கின்றது. வட்டுவாகல், நந்திக்கடல் மற்றும் வடக்கார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெருமளவு சிறிய வகை மீன்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இந்த விடயம் குறித்து வடமாகாண கடற்றொழில் அமைச்சினால் நாரா நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக நாரா நிறுவனத்தின் பிரதம ஆய்வாளர் கலாநிதி கணபதி பிள்ளை அருளானந்தனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நந்திக்கடல் பகுதிகளிலே அண்மை காலமாக பெருமளவிலான மீன்கள் இறந்து போய் காணப்படுவதற்கான காரணத்தை ஆய்வுக்காக நாங்கள் நாரா நிறுவனம் நேரடியாக அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டது. அந்த அடிப்படை ஆய்வுகளின்படி நந்திக்கடல் பகுதிகளில் உள்ள நீர் நீண்டகால வறட்சியின் காரணமாக உப்புத்தன்மை அதிகரித்து நீரில் உள்ள ஆக்சிஜனின் அளவு குறைவடைந்தும் காணப்பட்டது. போதிய அளவு ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால் மீன்கள் பெருமளவிலே இறக்க நேரிட்டிருக்கின்றது. மீன் வகைகள் உயிரிழப்பதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்தும் மீன் மாதிரிகளை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி வருவதாக நாரா நிறுவனத்தின் பிரதம ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீன்களின் மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நீர் மாசடைதல் அல்லது நோய் காரணமாக மீன்கள் இறந்ததா என்பது தொடர்பிலும் தாம் ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சுமார் 60,000 கிலோகிராமுக்கு அதிகமான சிறிய வகை மீன் வகைகள் உயிரிழந்து கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையொதுங்கியுள்ள மீன்களை அகற்றும் பணிகளை கடற்றொழில் அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன. தம்மை அரசியலில் இருந்து நீக்குவதற்கான சூழ்ச்சிகள் இடம்பெறுவதாக அமைச்சர் மர்வின் சில்வா கடவத்த பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது குறிப்பிட்டார். கழனி தொகுதி அமைப்பாளர் பதவியில் இருந்து விலகி 1 வருடமும் 2 மாதங்களும் ஆகின்றன. காரணம், எனக்கு வெட்கம் இருக்கின்றது. டிபி ஜெயதிலக தான் கழனி தொகுதியின் முதலாவது அமைப்பாளர். அரசு சபையில் பதவி வகித்தவர் அல்ல. டிபி ஜெயதிலக பிரதமர் பதவிக்கு தகுதியானவர். தந்திரமாக அவரை அரசியலில் இருந்து அகற்றி இந்தியாவின் உயர்ஸ்தானிகராக நியமித்தனர். அதனையே எனக்கும் செய்ய முற்படுகின்றனர். எனக்கு கொலை குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். நான் வாழ்க்கையில் பொய் கூறியதில்லை. கூற வேண்டியதை நேராக கூறுவேன். எனக்கு அமர்வதற்கு தகுதியான இடமில்லை என்றால் நான் அமர மாட்டேன். நின்று கொண்டிருப்பேன். தேவை என்றால் அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவேன். கட்சி மாறுவது தொடர்பாக தான் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் கலந்துரையாடவில்லை என ஜனநாயக கட்சியின் கொலனாவ அமைப்பாளர் சுசில் கெந்தல் பிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெளிவுபடுத்தினார். நான் எந்தவொரு அரசியல் கட்சியின் தலைவருடனோ அல்லது பிரதிநிதியுடனோ கலந்துரையாடவில்லை. ஜனநாயக கட்சியிலிருந்து விலகும் எந்தவொரு தீர்மானமும் எனக்கு இல்லை. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தாம் தெரிவித்த கருத்துக்களுக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் அளித்தமை தொடர்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர இன்று கருத்து தெரிவித்தார். வெள்ளாம்பிட்டிய சேதவத்த சித்தார்த்த வித்யாலயத்தில் இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொலனாவ சிங்கப்பூரையில் போதைப் பொருளை கைப்பற்றினர். அவற்றை விற்பனை செய்வது யார் என்பது எனக்கு தெரியும் என நான் கூறியிருந்தேன். ஹிருணிகா கூறினால்தான் கைது செய்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதாவது போதைப்பொருள் எங்கெங்கு விற்பனை செய்கிறார்கள் என்பதனை நான் போலீசாருக்கு கூற வேண்டியுள்ளது. எனவே போலீசார் இருந்து என்ன பயன்? அவர்கள் அரசியல்வாதிகளின் உடைகளை அணிந்து கொண்டு நான் போலீஸ் சீருடையை அணிய வேண்டும். போலீசாரின் கடமைகளை நான் முன்னெடுத்தால் அவர்களை விட சிறந்த வகையில் செயற்படுவேன். போதைப்பொருள் எங்கு உள்ளது என்பதை போலீஸ் ஊடக பேச்சாளர் என்னிடம் கேட்கக்கூடாது. அவற்றை நான் விற்பனை செய்யவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்டோபர் 2ஆம் தேதி திகதியிடப்பட்டு எழுதியுள்ள கடிதத்திலேயே அவர் இந்த விருப்பத்தை தெரிவித்துள்ளார். தாம் இந்திய அரசியல் சாசனத்தை ஒத்த ஒரு தீர்வை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருவதாக இந்திய பிரதமருக்கு சுட்டிக்காட்டியுள்ள ஆனந்த சங்கரி அந்த நிலைப்பாட்டினை இதுவரை எவரும் பெரிதாக எதிர்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாவர் ருக்மலை ஸ்ரீ தர்ம விஜயாலோக விகாரைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள மகாபோ குளத்தை பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று திறந்து வைத்தார். மகாபோ குளத்தை திறந்து வைத்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வேண்டி இடம்பெற்ற விசேட மத அனுஷ்டானங்களிலும் அவர் கலந்து கொண்டார். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் பங்களிப்புடன் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த குளம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார். ஏறாவூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக தேர்தலிலே அரசாங்கத்துக்கு அதிகமான வாக்கு கிடைக்கவில்லை, தோற்றுவிட்டோம். கிழக்கு மாகாணத்தில் வாழுகிற தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களால் கிழக்கு மாகாணத்தை தனியாட்சி செய்ய முடியுமா என்றால் இல்லை. எப்படி கூட்டாட்சி செய்வது, அதில் எப்படி அதிகமான பணத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வது, எப்படி அதிகமான வேலைவாய்ப்பை, எப்படி அதிகமான அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வது என்பதிலே நாலாங்குறிச்சி மக்களும் சிந்தியுங்கள். திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடையாமல் மக்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்குவது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தது. அவ்வாறான ஒரு நிலையையே பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா கிராம மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவில் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கிராமமே சவுத் ஆப்பிரிக்கா. 50 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தில் தற்போது 180 குடும்பங்கள் வசிக்கின்றன. பல்வேறு அடிப்படை வசதிகளின்றி நிலைக்கு இந்த மக்கள் முகம் கொடுத்து வருவதுடன் அடிப்படை வாழ்வாதார தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் அதிக சிரமங்களை இந்த மக்கள் எதிர்நோக்குகின்றனர். நாங்களுக்கு தண்ணி இல்லை, மிஷின் போட்டியை கொண்டு தண்ணி எடுக்க போகணும்னா காசு கொடுத்தா நாங்கள் தண்ணி எடுக்கணும். 2-3 தரம் எடுத்துட்டு வரக்குள்ள மாறி போகக்குள்ள ஆனை எங்களை விடுவதில்லை. எங்களுக்கு தண்ணி மிச்சம் கஷ்ட நிலையில நாங்கள் இப்போ வாழ்றோம். தண்ணி தானே எங்களுக்கு இப்போ முக்கியம். குடிக்கையும் தண்ணியில வாக்கையும் தண்ணியில எங்களுக்கு பெரிய கஷ்டத்திலே வாழ்றோம். தண்ணியால நாங்கள் கஷ்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி முக்கியம். எங்களுக்கு இப்போ இயற்கையாகவே இந்த பகுதி நிலக்கீழ் கட்பாறைகளால் அமைந்ததால் இங்கு கிணறுகளை அமைப்பது சிரமமான பணியாக உள்ளது. பெரும் சிரமத்துக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட கிணறுகளும் நீரின்றி வற்றி காணப்படுகின்றன. இந்த மக்களின் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னரும் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் ஜெய்கா திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்திற்கு நீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் ஆரம்ப கட்டமாக நீர் வழங்குவதற்கான குழாய் இணைப்புகள் அமைக்கப்பட்டன. இருப்பினும் குழாய் பொருத்துகள் நிர்மாணிக்கப்பட்டு பல மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை இந்த கிராமத்திற்கு நீர் பெற்றுக் கொடுக்காமை குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எல்லா வேலையும் இங்கே ஒரு இந்த கிராமத்திலிருந்து ஒரு 5 மைல் காங்கால தண்ணி அங்கே நிற்குது. ஏன்னு சொன்னா இந்த தண்ணி இந்த கிராமத்துக்கு வாரதுக்கு ஏற்றம். அதுல இருந்து இங்குள்ள மக்கள் இதுல இருந்து ஒரு 5 மைல் 6 மைல் தூரமாக போகும் தண்ணிக்கு. இதுல சின்ன ஸ்கூலுக்கு போற பள்ளி இருக்காங்க. அதே நேரம் இங்க பேரசேவையில தண்ணி டாங்கி வருது. ஒரு நாளைக்கு 2-3 டாங்கி வருது. அந்த தண்ணி டாங்கி இந்த மக்களுக்கு காணாது. எங்களுக்கு மிக விரைவில் இந்த தண்ணி டாங்கியை கட்டி இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாதிரி தாண்டம் கொடுக்கிறோம். எங்களுக்கு தண்ணி தான் பெரிய கஷ்டம். தண்ணி இதால கட்டுப்படுது. எங்களுக்கு தண்ணி வந்து கொண்டு இல்லை. மக்களின் அடிப்படை தேவையான நீர் வழங்கல் தொடர்பில் அதிக சிரத்தையுடன் செயற்பட வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? இந்த இடம் நிலமட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிற காரணத்தினால நீர் இங்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. அதற்கு பகரமான ஏதாவது வேறொரு இடத்தில் நீர் டேங்கி ஒன்றை அமைத்து அதனூடாக நீர் வழங்க திட்டம் ஒன்றை வகுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வகுத்தத்தையும் காணவில்லை. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கொழும்பு துர்கா கலாசார அமைப்பினால் முதற் தடவையாக கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வருடாந்த துர்கா உற்சவ விழாவில் இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு MTV NBC ஊடக அனுசரணை வழங்குகின்றது.
மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்தமையை நினைவு கூறும் வகையிலேயே துர்கா உற்சவம் வருடாந்தம் நடத்தப்படுகின்றது. இந்துக்களினால் அனைத்து கடவுளின் சக்தியாக துர்க்கை போற்றி வணங்கப்படுகின்றாள். துர்கா உற்சவம் எனும் இந்த கலாச்சார நிகழ்வு இந்தியாவிலும் உலகின் ஏனைய நாடுகளிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெறும் துர்கா உற்சவத்தில் இன்று காலை மகாநவமி பூஜை இடம்பெற்றது. நாளைய தினம் மகா தசமியும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை விஜயதசமியும் இடம்பெற உள்ளன. மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் மீள்குடியேறியுள்ள மக்களுக்கு தற்காலிக கூடாரங்களை அமைப்பதற்கான மூலப்பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன. மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனினால் இவை வழங்கி வைக்கப்பட்டன. கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கருங்காலிச்சோலை மற்றும் முரக்கொட்டாஞ்சேனை ஆகிய இடங்களில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு தற்காலிக கொட்டில்களை அமைப்பதற்கான மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டன. குடும்பம் ஒன்றிற்கு தலா 25,000 ரூபாய் பெறுமதியான கூரை தகடுகள் மற்றும் சீமெந்து பைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மேல்குடியேற்ற அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேவேளை கெண்ணையடி மற்றும் மீராவோடி பகுதிகளுக்கும் இந்த மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர்பட்டு களுவங்கேணி பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதி புனரமைக்கப்படாமையால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பைசைக்கிள் போற ஆக்களுக்கு கூட சைக்கிள் ஓடையிலாது பெட்ரோல் போய் கொண்டு இருக்குது. மோட்டர் சைக்கிள் போற ஆக்களுக்கும் அதே மாதிரி தான். ஒரு ஆபத்துன்னு சொன்னா ஒரு ஹெட் பண்ணி பொம்பளையில கொண்டு போயிடாது. அப்படியான நிலையில இந்த ரோட்டை நாங்க இப்ப 2-3 வருடமாக எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவிச்சிருக்கிறோம். எந்த ஒரு பலனும் கிடைக்காத பட்சத்துல இப்ப நாங்க இப்படி ஒரு திட்டத்தை செய்திருக்கிறோம். எனவே இந்த களுவங்கணி பிரதான வீதி தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வீதியாகும். ஆனால் இந்த வீதியால் பிரயாணம் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த காலங்களில் வீதியை புனரமைப்பு தருவதாக பல அரசியல் அதிகாரிகள் எங்களுக்கு உறுதி தெரிந்தார்கள். இருந்தும் வீதி புனரமைக்கப்படவில்லை. ஏறாவூர்பட்டு களுவன்கேணி பிரதான வீதியை மறித்து இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததாகவும் அவர் கூறினார். ஆர்ப்பாட்டத்தின் போது அங்கு சமூகம் அளித்த மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் களுவன்கேணி வீதியை புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். 17வது ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கை தனது முதல் தங்கப் பதக்கத்தை ஆடவர் 20-20 கிரிக்கெட் போட்டிகளினூடாக சுவீகரித்தது. இதற்கான இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை 68 ஓட்டங்களால் இலங்கை வெற்றி கொண்டது. தென்கொரியாவின் யென்ஹோய் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கைக்கு ஆரம்பமே அச்சுறுத்தலாக அமைந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் உப்புல் தரங்க ஓர் ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார். எனினும் அதன் பின்னர் இணைந்து கொண்ட அணித்தலைவர் லஹிரு திரிமான மற்றும் தினேஷ் சந்திமால் ஜோடி 2ஆம் விக்கெட்டில் 72 ஓட்டங்களை பகிர்ந்தது. It's hoisted away, and that will be the first 6 of the... He's gone straight this time. One bounce. தினேஷ் சந்திமால் 33 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். Coming round underneath it, and a second wicket falls for Sri Lanka. சிறப்பாக துடுப்படுத்தாடிய லஹிரு திரிமான 37 பந்துகளில் 57 ஓட்டங்களை பெற்றார். அதன் பிறகு களமிறங்கிய வீரர்கள் ஒற்றை இலக்க ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இலங்கையின் இன்னிங்ஸ் 19 ஓவர்கள் ஒரு பந்துவீச்சில் 133 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது. பந்துவீச்சில் முகமது நபி 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். They get off to a good start. All attention will turn. Afghanistan who took the வெற்றி இலக்கான 134 ஓட்டங்களை நோக்கி பதையாடிய ஆப்கானிஸ்தான் சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நஜீப் தர்காய் அதிரடியாக ஓட்டங்களை பெற்றார். ஆப்கானிஸ்தான் 20 ஓட்டங்களை பெற்ற நிலையில் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. நஜீப் தர்காய் 17 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணி 17.4 ஓவர்களில் 65 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்துவீச்சில் ஜீவன் மெண்டிஸ் 3 விக்கெட்டுகளையும் இசுரு உதான சதுரங்கடி சில்வா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். And there's the winning catch for Sri Lanka. Afghanistan. It's been a fine fielding of silver medal winners in Incheon. Celebrate. But early wickets saw Afghanistan.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.